நெக்ஸ்ட் கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள். இதில் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 120 கொடுத்துட்டாங்க. அப்போ போத் ஆர்டிகல்ஸ் இதில் ஆர்டிகல் 1 இந்த ஆர்டிகல் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 1 வந்து 20% கெயின், அதே மாதிரி ஆர்டிகல் 2 வந்து 20% லாஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிகலுக்கு 20% கெயின் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 120% ஆஃப் சிபி. ஏன்னா 20% கெயின்னா 100%ல இன்னொரு 20% ஆட் பண்ணணும்னா அப்போ 120% அப்படின்னு வந்துடும். எதில் சிபி காஸ்ட் ப்ரைஸை விட 120% அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? சிபி 1 ஈக்குவல் டு 120 டிவைட் பை 1.2. இந்த 120ங்கிறது வந்து இந்த ருபீஸ் 120 டினோட் பண்ணுது, டிவைட் பை 1.2. 1.2ங்கிறது ஒன்றுமே இல்லை, இப்போ 120% தான் வந்து 1.2. அதாவது டிவைட் பை 120 டிவைட் பை 100 போட்டோம்னா அது 1.2ன்னு வரும். அதுக்கு நமக்கு ஃபைனல் ஆன்சர் 100ன்னு கிடைச்சிச்சு. இதுவே இந்த 20% லாஸ் அப்படின்னா அது என்ன மீன் பண்ணுதுன்னா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி 80% ஆஃப் சிபி அப்படின்னு வந்து டினோட் பண்ணுது. இப்போ இங்கே வந்து அதே 120 டிவைட் பை இங்கே வந்து 80% இருக்கு, அதை 100ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு பர்சன்டேஜ் 0.8 வரும், ஈக்குவல் டு 150 கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு டோட்டல் சிபி வந்து ஃபைன் பண்ணணும். டோட்டல் சிபி எவ்வளோ? இங்கே ஒரு 100, இங்கே வந்து ஒரு 150. இப்போ 100 + 150 ஈக்குவல் டு 250 நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ எஸ்பி கண்டுபிடிக்கணும். எஸ்பினா என்ன? இந்த ரெண்டு ப்ராடக்ட் 120 120, அதாவது ஆர்டிகல் 1 ஆர்டிகல் 2. அப்போ ரெண்டு 120 எடுத்து ஆட் பண்ணோம்னா 240 இருந்துச்சு. இப்போ லாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ் வந்து எவ்வளோ? இந்த 250 இருக்குங்க இல்லைங்களா, இந்த 250 டோட்டல் சிபி அதாவது காஸ்ட் ப்ரைஸில் தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அதுதான் வந்து நமக்கு லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 250 கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் வந்து 240, அதை மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், அது வந்து 10. அப்போ லாஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன? இந்த லாஸ்ட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. லாஸ் என்னது? லாஸ் நமக்கு 10 கிடைச்சிருக்கு. 10 டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 250 தானே காஸ்ட் ப்ரைஸ், இந்த 250 தான் காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 பண்ணோம்னா இது கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் நமக்கு 4% அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லாஸ்ட் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும்.